காப்பிரைட் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி மெட்ராஸ் IITS டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணி இந்தியாவுக்கு வந்துக்கிற கிங் ஃபியூஸ் கேஸ் சிலிண்டர் சேஃப்டி டிவைஸ். இந்த கருவி பாருங்கள், இந்தியாவுக்கு பாரத் HP 3க்கும் பொருத்திக்க முடியும். இது எப்படிலாம் வேலை செய்யுது எப்படின்னு ஒரு சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இந்த கருவி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெகுலேட்டரில் இது ஈஸியாக பொருத்திக்கிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இது சிலிண்டரில் மாட்டுவது ஈஸியாக இருக்கும். ஒரு குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் கூட அந்த கருவியை நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். இப்படி ஆன் பண்ணிவிட்டு எப்படின்னா நம்ம டைலை சுற்றிக்க முடியும். இப்படி ஒன்ஸ் டிப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகி அளவு தெரியும் சிலிண்டரில் எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா. ரெட் மார்க் அப்படிங்கிறது நியர்பை சிலிண்டர் தீரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளங்க. இது வந்து க்ரீன் அப்படிங்கிறது சிலிண்டருக்குள்ளே எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படிங்கிறது. இந்த அடுத்த எல்லோ கலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிலிண்டரு வெப்பத்தால் விரிவடையும். கேஸ் அப்படிங்கிறது வெப்பத்தால் விரிவடையும். அப்போ எவ்வளோ கேஸ் வந்து ஹை ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான இது காட்டுது. இப்படி அடையாளங்கள் இந்த 3 கலர் டிஃப்ரென்ஷியேஷன் இதுதான் சார். இந்த கருவி வந்து ஃபுல்லாக சிலிண்டர், இந்த சிலிண்டரு ஃபுல் சிலிண்டராக இருக்குது. இப்படியே தீர நீங்கள் 2 வீலர் காரில் பெட்ரோல் டீசல் குறையிற மாதிரியே அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ரெட் கிட்ட வருது அப்படின்னா நீங்கள் குறையுது தீர்ப்போகுது அப்படின்னு ஒரு மாற்று சிலிண்டருக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கிற போது நம்ம டியூப் ஏதாவது ஓட்டையாகுது, லீக் ஆகுது, கட் ஆகுது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல இந்த டியூப்பை நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்படி கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கருவி ஆஃப் ஆகிடும். கேஸ் என்பது வெளியே வரல. இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி நல்லா பொருத்திக்கிட்டு ஒரு டிப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும். அடுப்பு எரிஞ்சிட்டு இப்போ நம்ம டியூப்பு ஓட்டையாகலாம். வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பழசாகி கட் ஆகிடலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பாருங்கள், ஹோல்ஸ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக் ஷட் ஆஃப் ஆகி கேஸ் என்பது வெளியே வரல. அதுக்கடுத்து ஒரு ஃபயர் ஆகலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹோல்ஸ் போட்ட இடத்த நான் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கேன். இப்போ ஆன் பண்ணிங்கன்னா அடுப்பு எரியுது. இங்கே லீக் இருக்காது, நான் அந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். இப்போ இந்த லீக் ஆகி ஒரு ஃபயர் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். நான் ரிட்டர்ன் வால்வ் இருக்குது, அதனால் ஃபயர் ரிட்டர்ன் போகாது. பொதுவாகவே நம்ம கேஸ் கனெக்ஷனில் சிலிண்டர்லேருந்து அடுப்பு வரைக்கும் அங்கங்கே சின்ன கண்ணுக்கு தெரியாத லீக்கு இருக்கலாம். சில பேர் வாசம் வருது, எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு லீக் இருந்ததுன்னா அந்த கருவி கொண்டு நம்ம உடனடியாக செக் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப சின்ன லீக், அது பேர் மைனர் லீக் டெஸ்ட் பண்ணுற வசதி. அது எப்படி பாருங்கள், நம்ம சிலிண்டரை ஒன்ஸ் இப்படி அடைச்சி வச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த நீடில் உங்களுக்கு தெரியுது. இந்த நீடில் அப்படியே நிற்கணும். நம்ம சிலிண்டருக்குள்ளே எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதோ அதை காட்டுது. அங்கேருந்து அப்படியே நிற்கணும். ஒரு வேளை குறையுது அப்படின்னா அந்த ரெட்டை நோக்கி முள் நகருது அப்படின்னா லீக் இருக்குதுங்கிறதுக்கு அது அடையாளம். ஒரு குண்டிசி கொண்டு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போடும். இப்போ ஓட்டை போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு டியூப்பில் ஓட்டை இருக்குது, ஆனால் இது யாருக்கும் தெரியாது. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு இருக்குங்கிறத காட்டுறோம். இப்போ ஒரு லீக் இருக்குது, இது பேர் மைனர் லீக். இந்த ஓட்டை போட்டோன்னு விளைவு இப்போ பாருங்கள் நகருது. இதுக்கு பேர் மைனர் லீக். இது எங்கே இருக்கலாம்? நம்ம ஸ்டவ்வில் கூட இருக்கலாம், டியூப்பில் இருக்கலாம், ரெகுலேட்டரில் இருக்கலாம், சிலிண்டருக்குள்ளே இருக்கிற வாசராக கூட இருக்கலாம். 4 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. நம்ம பாருங்கள், மைனர் லீக்கோடவே அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், லீக்கு இங்கே போயிட்டுருக்கு, அடுப்பு எரியுது. ஆனால் இது பற்றிக்கிட்டு எரியாது, இது விபத்து ஏற்படுத்தாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஸ்மெல் வரும். இந்த மாதிரி ஸ்மெல் வரும்போது நம்ம ஸ்டவ்வை அடைச்சிட்டு நம்ம சிலிண்டரை அடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் மைனர் லீக் இருக்கான்னு. ஒருவேளை இங்கே ஏற்படக்கூடிய இந்த இதானது நமக்கு ஹோல்ஸ் பெருசாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆஃப் ஆயிடும். மேஜர் லீக் கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாகும் போது மேஜர் லீக்னு ஷட் ஆஃப் ஆயிடும். அது எப்படி? இங்கே பாருங்கள், ஒரு மேஜராக லீக் ஆகிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் பெருசு போடணும். இது ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆஃப் ஆயிடும். பொதுவாகவே சிலிண்டரில் இருக்கக்கூடிய வாசர் லீக்கு தான் பெரும்பாலான விபத்துக்கு காரணம். அப்போ இந்த கருவி நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா சிலிண்டர் கொண்டு வரும் பொழுதே இந்த கருவியை கொண்டு நம்ம சிலிண்டர் இருக்கக்கூடிய வாசர் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நம்ம சிலிண்டரை வாங்கிக்கலாம். எப்படி பண்ணுறது பாருங்கள், இந்த கருவியை நம்ம வரக்கூடிய சிலிண்டருக்கு கொண்டுட்டு போய் பொருத்துங்க. நெக்ஸ்ட்டு இதை ஆன் பண்ணிக்கோங்க, மேலே அழுத்துங்க. இப்போ சிலிண்டருக்குள்ளே எவ்வளோ கேஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு சிலிண்டரை அடைச்சிருங்க. இந்த நீடில் பாருங்கள், கவனிங்க. இந்த நீடில் அப்படியே நின்றுதுன்னப்பா சிலிண்டரு நல்லா இருக்குது வாசரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த தேவைப்பட்டால் இந்த கருவியை நீங்கள் லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். இது மாட்டிக்கிற பொசிஷனும் 5 ஹோல் லாக் சிஸ்டம். அது மாட்டக்கூடிய பொசிஷன் வேறு, கேஸ் வெளியேறக்கூடிய பொசிஷன் வேறு, அதனால கேஸ் லீக் ஆகாது. இப்படி நீங்கள் செக் பண்ணும்போது கூட இந்த முழு நகரக்கூடாது. நகர்ந்ததுன்னா வாசர் லீக் இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சப்ளையர்கிட்ட சொன்னீங்கன்னா வேறு ஒரு வாசரை உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். மார்க்கெட்டில் பல கருவிகள் வந்திருக்கு. எவ்வளோ கருவி வந்தாலும் கிங்ஃபிஷ் என்பது தனிச்சிறப்பு வாய்ந்தது. அதற்கு மட்டும்தான் மேலே மீட்டர் இருக்கும். 2வது, இந்த வாசரை செக் பண்ணிக்கிற வசதி இருக்குது. 3வது, செல்ஃப் க்ளோசிங் வால்வ்.
அப்படிங்கிற வசதியும் கிங்ஃபிஷ்க்கு மட்டுமே உண்டு. இந்த கருவி நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு பரிசோதிக்கிற வசதியும் கிங்ஃபிஷ்க்கு மட்டுமே உண்டு. இந்த கருவி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிலிண்டரில் சரியாக பொருத்திக்க முடியும். நம்ம வளையத்துக்கு உட்பட்டு இருக்குது. எந்த ஒரு ஸ்லாப்புக்கும் ஈஸியாக பொருந்தும். இந்த கருவினால் எந்த ஒரு இடைஞ்சல்களும் வராது. கிச்சனுக்கு ஸ்லாப்புக்கு அடியில் எளிமையாக நகர்த்திக்க முடியும், எளிமையாக வெளியே இழுத்துக்க முடியும். ஒருத்தருடைய கவனக்குறைவால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. பல அசட்டைகளை காணாமல் கூட போயிருக்குது இந்த கேஸ் சிலிண்டர்னால. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்பு பற்ற வச்சு எரிச்சிட்டு இருக்கோம். பாருங்க, அடுப்பு எரியுது. நம்ம 3 பர்னர் உள்ள ஸ்டவ்வில் அதை காட்டுறோம். இந்த 3 பர்னரும் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த பாருங்க, நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய பர்னரை வாயில் ஊதி ஆஃப் பண்ணியிருக்கோம். கேஸ் போயிட்டு இருக்கு, 2 பக்கம் தீ எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்கன்னா கூட வெளியேறக்கூடிய கேஸு வீட்டுக்குள்ளே ஸ்ப்ரிட் ஆகாது, அதாவது பரவாது. நம்ம சிலிண்டர்லேருந்து வரக்கூடிய கேஸ் ஆனது 640 பவுண்ட் வரும் ஆல்ரெடி. இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. இந்த ரெகுலேட்டருக்குள்ளே ஒரு நம்ம டயாஃபார்ம் கொடுத்து அதை 320 பவுண்ட் அளவுக்கு அது குறைச்சி நம்ம அடுப்புக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த 320 பவுண்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய பர்னர் வச்சு எரிக்கிறதுக்கு அல்லது ஹோட்டலுக்கு கல்யாண மண்டபத்துக்கு எரிக்கிற அளவுக்கு வரக்கூடிய கேஸை கொண்டு தான் நம்ம எரிச்சிட்டு இருக்கோம். வீட்டுக்கு அவ்வளோ வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 320 பவுண்டு அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை விட உள்ளிருந்து சிலிண்டர்லேருந்து வெளியேறக்கூடிய கேஸோட அளவு அடர்த்தி அதிகரிக்குது. அதனால தான் அங்கங்கே டெபாசிட் ஆகுது. நம்ம கிங்ஃபிஷ் கேஸ் சேஃப்டி டிவைஸை நீங்கள் பொறுத்துனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கவரில் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா, வெளியேறக்கூடிய ஒரு பர்னர் ஆஃப் ஆயிடுச்சு, மறு பர்னர் எரிஞ்சிட்டு இருக்கு. வெளிவரக்கூடிய கேஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றோட கரைஞ்சிரும். காற்றை விட 160 பவுண்ட் அளவுக்கு நம்ம வெளியேறதுனால வெளிவரக்கூடிய கேஸ் ஆனது காற்றோட காற்றாக கரைஞ்சிட்டே இருக்குங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுப்பு இருக்கிற தீயை கூட அதை எடுத்துக்க முடியாத அளவுக்கு கரைஞ்சிருது. செகண்ட், இதனால தான் கேஸ் சேவ் ஆகுது. நிறைய பேர் கேட்கலாம், எப்படி சேவ் ஆகுது அப்படின்னு. சேவ் ஆகிறதுக்காக தனி தொழில்நுட்பம் எதுவும் இல்லைங்க. இதில் இருக்கக்கூடியதுன்னா வெளியேறக்கூடிய கேஸை சற்று குறைக்கிறதுனால தான் இது சேவ் ஆகுது. 30 நாள் உங்களுக்கு வரக்கூடிய சிலிண்டரானது ஒரு 8லிருந்து 10 நாள் கூடுதலாக கிடைக்கும். நல்லா சொல்ல போனால் 12 சிலிண்டர் வருஷம் பயன்படுத்துகிறவங்க நிச்சயமாக 3 சிலிண்டர் கேஸ் வரைக்கும் சேவ் ஆகுது.